வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் 3 பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெவ்வேறு இடங்களில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டதன் அதிர்ச்சியூட்டும் பின்னணி என்ன? தப்பியோடிய கொலையாளிகள் சிக்குவார்களா? கடலூர் திருப்பாதிரி புலியூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பக்தா என்ற பத்மநாதன். இவரது தந்தை ராமலிங்கம் தெருக்கூத்து கலைஞராக இருக்கிறார். தந்தையின் தெருக்கூத்து நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் எல்லை கிராமமான திருப்பனாம்பாக்கத்தில் சனிக்கிழமையன்று இரவில் நடந்தது. கூத்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றிருந்த பத்மநாதன் ஞாயிறன்று அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பினார். இருளன் சந்தை அருகே வந்தபோது காரில் வழிமறித்த மர்ம கும்பல் பத்மநாதனின் இருசக்கர வாகனத்தை இடித்து கீழே தள்ளியது. அதிலிருந்து பத்மநாதன் சுதாரிப்பதற்குள் காரிலிருந்து இறங்கிய கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. தடுக்க முயன்ற பத்மநாதனின் கைகளிலும் வெட்டுப்பட்டு மணிக்கட்டுகள் துண்டாகிவிட்டது. படுகாயமடைந்த பத்மநாபன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மீண்டும் கொலை சம்பவம் தொடரும் என யாருக்கோ எச்சரிக்கை விடுக்கும் வகையில் உடல் மீது கொலையாளிகள் அரிவாளை வைத்துவிட்டு சென்றது குலை நடுங்க வைத்துள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கொலை நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை புதுவையில் வைத்து திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதே போன்று கொடூர சம்பவம் சிவகங்கை மாவட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது. வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அதே பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வந்தார். இவர் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார். சனிக்கிழமை இரவு இளையான்குடி சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் செல்வகுமார் சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அரிவாளால் கண்மூடித்தனமாக வெட்டியதில் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததும் போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. திருவட்டார் பேரூராட்சி கவுன்சிலராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உஷாராணி உள்ளார். இவரின் கணவர் ஜாக்சன் அதே பகுதியில் சரக்கு வாகனம் ஓட்டி வந்தார். சனிக்கிழமை இரவு ஜாக்சன் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அவருக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. இதையடுத்து அருகில் உள்ள தேவாலயம் பகுதிக்கு அவர் சென்றுள்ளார். அப்போது அங்கு 2 பைக்குகளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜாக்சனை சரமாரியாக வெட்டி உள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வருவதை கண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்த ஜாக்சனை மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த் மற்றும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திருவட்டார் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொலையாளிகளை விரைந்து பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் போலீசார் உறுதியளித்தனர். மேலும் முன்விரோதம் காரணமாக ஜாக்சன் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் அதிமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்குகளில் தொடர்புடைய கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.